ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அக்கா வந்திருக்காங்க. ஸோ இந்த அக்கா வந்து 2 வாட்டி நமக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. 2 மேக்கப்புமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரளா பிரைட் மேக்கப் போட்டு விட்டாங்க நமக்கு, அது வேறு லெவலில் இருக்கும். அடுத்து வந்து தம்பியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து அக்கா தான் மேக்கப் போட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ண போகிறோம். ப்ரைடல் தான், அது ஒரு கல்யாணம் பொண்ணாக மாற போகிறேன் நான் வந்து. அக்கா தான் பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க அக்கா. ஸோ மேக்கப் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அக்காவுக்கு எந்த ஊர் சொல்லுங்கள் அக்கா, பேசுங்க குறிச்சி. சொல்லுங்கள். என்னோட கடை இருக்கிறது கல்லிடைக்குறிச்சி. என்னோட மேக்கோவர் பேஜ் நேம் வந்து lia__ மேக்கோவர் இன்ஸ்டாகிராமில். ஸோ என்னோட மேக்கப் பிடிச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட பேஜை. நம்ம சேனலில் பார்க்குறதுலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தென்காசி, திருநெல்வேலி, தமிழ்நாட்டில் எங்கேனாலுமே அக்கா ஓப்பன் ட்ராவல் தான் அக்கா. ஆமாம், எங்கனாலும் ட்ராவல் பண்ணி வந்து மேக்கப் பண்ணி வந்துடுவாங்க. என் பால் காய்ச்சி கூப்பிட்ருக்கேன் அக்காவை தான். வாங்கக்கான்னு கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்துருவோம் தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக முடிச்சது காட்டுறோம். ஓகே, ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியாச்சு. வந்து பேக் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க அக்கா. ஸோ மேக்கப் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பண்ணேன், நல்லா இருக்குக்கா. இது தம்பி பர்த்டேக்கு வந்து ஃபுல்லாக கர்ல் பண்ணி வச்சுருந்தீங்கண்ணே. ஆமாடா. இதில் வந்து இது ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ட்விஸ்டட் பண்ணியிருக்கோம். எஸ், பின்னாடி ஜவுரி முடி வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ மேக்கப் வந்து பாதி முடிஞ்சிருக்குனாக்கா, பாதி முடிஞ்சிருக்கு. ஸ்மோக்கி ஐ பண்ணியிருக்காங்க. நான் இந்த சாரீ ப்ளவுஸுக்கு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருந்தேன் ஒர்க்கு. ஆனால் இது நல்லா இருக்கு, இது இருக்குது, இது நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு டைம் லேப் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ மேக்கப் முடிச்சாச்சு. அண்ட் ஐப்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்கா. ஐப்ரோ வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அக்கா கிட்ட ஒன்றா கேட்டுட்டு இருந்தேன் டவுட்டு. ஸோ வந்து நான் வந்து எனக்கு சாரீ கட்டுறதுல டிப்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பில் டிப்ஸாக இருக்கட்டும், லிப் ஷேடில் டிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் அக்கா கிட்டே கேட்பேன். ஸோ அக்கா வந்து நம்மளுக்கு சூப்பராக மேக்கப் பண்ணி விடுவாங்க, அவ்வளோ அழகாக பண்ணி விடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மேக்கப் லுக் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து லென்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அந்த லென்ஸில் சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கண் ரொம்ப ஊர்த்திட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கே பாதி டைம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க அக்கா, அது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து 2வது லென்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ்லேயே ஏதோ சம்திங் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. டெத்துலாம் ரொம்ப அழுதான் நடுவில் வந்துட்டு போயிருப்பார் ஐயா. ஸோ ரொம்ப இதானதுனால அந்த லென்ஸ் நாங்கள் அதுக்கு அடுத்து லென்ஸே வைக்க வேணான்னு சொல்லிட்டு லென்ஸை ஃபுல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஃபேஸ் மேக்கப் தான். அக்கா வந்து என்னோட லைட்டடாக போடுவோமா எப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி என்னோடய அதாவது என்னோடய ஸ்கின்னோட ஷேடு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அக்கா. ஸோ இது வந்து ரொம்ப லைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிப்போம், உன்னோட லைட்டுக்கு ஏற்ற மாதிரி, உன் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோங்கும்போது இந்த மேக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த மேக்கப் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து அக்காவை புக் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்கும் போது நம்ம வந்து நல்லா பிரைட்டாக தான் போகணும். ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், அப்புறம் மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே பிரைட்டாக போட்டால் தான் கேமராவுக்கு நல்லா எடுப்பாக காட்டும். ஸோ அதனால் அக்கா வந்து எனக்கு ஃபுல்லாக போட்டு விட்டாங்க, மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாங்க. கடைசியில் பிளெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷிங் லூஸ் பவுடர்லாம் கொடுத்ததும் அப்படியே என்னோடய ஸ்கின் டோனுக்கே வந்துருச்சு அக்கா சொன்ன மாதிரி கரெக்டாக. ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து நல்லா கட் பண்ணி நல்லா அவங்க பிளெண்ட் பண்ணாங்க ஃபேஸுக்கு நல்லா. நான் வந்து உங்களுக்கு டைமில் போட்டேன். கிட்டத்தட்ட இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து லூஸ் பவுடர் போட்டாங்க, அதுவும் நான் கேட்டுட்ருக்கேன். இதெல்லாம் என்ன பிராண்டுக்கா, எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கேட்டுட்ருந்தேன். இதை யூஸ் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருந்தேன். ஐப்ரோலாம் போட்டு அந்த ஷேட்லாம் கேட்டேன். அதெல்லாம் ப்ரொஃபஷ்னலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரேட்டு. நமக்கு வந்து நார்மலான ஒரு பேலட் சொன்னாங்க, அந்த பேலட் நேம் மறந்துடுச்சு. அப்புறம் வந்து ஐ மேக்கப் தான் எனக்கு வந்து அக்கா போடுறதுல ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக விங்ஸ் வரைஞ்சி சூப்பராக போடுவாங்க.
ஸோ ஐ மேக்கப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஐ மேக்கப் போடுற வரைக்கும் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அது போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா நீங்கள் போடுறதுலே எனக்கு ஐ மேக்கப் தான்க்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா போடுறதுக்கு முன்னாடியோ போட்டுட்டு இருக்கும்போதோ சொன்னோன்னா ஏதாவது ஒன்று சொதப்பிடுச்சுன்னா அதனால தான் அந்த நர்வஸ் ஆயிரும்ல ஒரு சில பேருக்கு. அதனால் சொல்லவே இல்லை. போட்டெல்லாம் ஐ மேக்கப் எல்லாம் முடிஞ்சு கீழெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் அக்காக்கிட்டே சொன்னேன், அக்கா ஐ மேக்கப் தான்க்கா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்லாம் அப்புறம் கீழேயுமே கண்மை மாதிரி வரைஞ்சி விட்டாங்க. அப்புறம் வந்து ப்ளஷ்ஷு அதெல்லாம் போட்டு விட்டாங்க அக்கா. சொன்னேன்னா அந்த கண்மை போட்டதுமே அப்படி இதாகிடுச்சு, நல்லா கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டிங் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ப்ளஷ்ஷு ஹைலைட்டிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி போட்டாங்க. அப்புறம் ப்ளவுஸ் கலர்லேயே பொட்டு வச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி பொட்டு வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கோம், சூப்பராக இருக்கும், அந்த ஷேட் நீ யூஸ் பண்ணி பாரு அப்படின்னாங்க. இப்போ வந்து நான் ரீசெண்டாக ரெகுலராக இவ்வளோ 2 இயர்ஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ 2 இயர்ஸாக நான் வந்து ஒரு லிப் ஷேட் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்பீங்க இன்சைடோடது. அண்ட் அந்த இன்சைடோடதுமே அக்கா ரெக்கமெண்ட் பண்ணது தான் லிப்ஸ்டிக் வந்து. அண்ட் இப்போயுமே சுகர் பாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ராஷ்பெரிங்கிற ஷேடு. ஸோ அந்த ஷேடாக எனக்கு போட்டு விட்றாங்க. பட் ஆனால் உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு, லாங் லாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் போட்டு வந்ததுமே நம்மளோட சேனலில் நான் ரிவ்யூ மாதிரி இல்லாட்டி அன்பாக்சிங் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் அந்த அன்பாக்சிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்ததுனால அப்படியே சோம்பல் முடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து அந்த லிப்புக்குமே அவ்வளோ அழகாக பொறுமையாக எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கடைசியாக வந்து அந்த சைடில் இருக்கிற ஸ்டைல் ஹேரை வந்து கேர்ள் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் ஜுவல்ஸ் போட்டுட்டு இருந்தோம். ஜுவல்ஸுக்கு அப்புறம் வந்து நெத்திச்சுடி வந்து எந்த நெத்திச்சுடி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே டவுட்டடாக இருந்துச்சுன்னு சொல்லி லட்சுமணை கூப்பிட்டு கேட்டோம். அப்புறம் லட்சுமண் சொன்ன நெத்திச்சுடியவே நம்ம போட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்து இந்த ஜுவல்ஸ் பற்றி சொல்லணும்னா இதுவுமே ப்ரமோஷன் கொலாபுக்கு தான். இது வந்து திருநெல்வேலியிலேருந்து தான் நமக்கு வந்துச்சு. அவங்க வீடியோவுமே நான் உங்களுக்கு நம்மளோட ஐடியில் போடுவே பாருங்கள். சின்ன லட்சுமி வந்து சொல்லிட்டு போகிறாங்க, 2ஆவதாக வச்சுருந்தேன் நெத்திச்சுடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதான் வச்சோம். அப்புறம் மூக்குத்திலாம் வந்து இருந்துச்சு. ஸோ மூக்குத்தி 2 மூக்குத்தியும் போட்டு நான் அக்கா கிட்ட கேட்டேன், எந்த மூக்குத்தி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா ஒரு மூக்குத்தி சொன்னாங்க, அந்த மூக்குத்தியை போட்டுட்டேன். மூக்குத்தி இருக்கிற சைடே போட்டதுனால அது ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எடுத்து நான் அந்த சைடு மூக்குத்தியை மாற்றிட்டேன். இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூக்குத்தியை நோண்டிக்கிட்டே இருக்கேன்னா, ஏன்னா உள்ள மூக்குத்தி போட்டிருக்கறனால அந்த திருக்கு பக்கத்தில் அப்படியே போய் டச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ ஃபுல் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ண வீடியோ வந்து நம்மளோட இதில் வந்து நான் எடுக்கலை, அங்கங்கே வேறு ஃபோனில் வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்திருந்தோம். அந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் தமிழில் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.